Hello students, welcome to Hiba Math. 10th standard public exam வந்துச்சு. ரொம்ப கேட்டுங்க 11th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வீடியோல தமிழ் எக்ஸாமை எப்படி ப்ரெசென்ட் பண்றது, பேப்பர் ப்ரெசன்டேஷன் சரிங்களா. நான் வந்து பேப்பர் ஷீட்ஸ் எதுவுமே காமிக்க போறது இல்லை, பிகாஸ் லாஸ்ட் இயர் பேப்பர் அப்படின்னா நான் எதுவும் எடுக்கல. உங்களோட ப்ரெசன்டேஷனை நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா. இப்ப நம்ம ஒருத்தவங்களோட பார்த்து நம்ம செய்யும் போது ஒரு சில நேரம் நமக்கு அது கரெக்டா கன்வீனியன்ட்டா இருக்காது. பட் நீங்க உங்க ஸ்டைல்ல உங்களோட ப்ரெசன்டேஷனை எப்படி மாத்திக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரல அப்படின்னா இப்போ வீட்டுல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 lines நோட் யூஸ் பண்ணுங்க. என்ன மேம் நீங்க 2 lines நோட் எல்லாம் யூஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. நமக்கு ரூல்டு ஷீட் தான் தருவாங்க சரிங்களா. ரூல்டு ஷீட்ல நீங்க வந்து அந்த லைனுக்கு மேல எழுதினாலே போதும். அந்த லைன் மேலதான் எழுத போறோம். அன்ரூல்டு ஷீட்னா நீங்க வந்து 2 linesல எழுதி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு யோசிக்கலாம். ரூல்டு ஷீட்ல தான் எழுத போறீங்க. ஸோ டோன்ட் வரி. 2 lines நோட் வாங்கிக்கோங்க. ஒரு 10 rupees நோட் கூட வாங்கிக்கோங்க. நீங்க எழுதும் போது இந்த நான் சைட்ல வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. இந்த 2 linesல வந்து டச் ஆகுற மாதிரி உங்க லெட்டர்ஸை வந்து நீங்க எழுத பாருங்க சரிங்களா. வீட்டுல வந்து இதை ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல சேஞ்சஸ் வரும் சரிங்களா. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா நீங்க லாஸ்ட் மினிட்ல செய்யும்போது ரொம்ப கவனமா செய்வீங்க. அந்த டைம் அதே மாதிரி நீங்க எக்ஸாம்லயே உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். ஆக்சுவலா இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். நிறைய பேர் இப்பதான் கேக்குறீங்க. ஃபர்ஸ்டே இதெல்லாம் கேட்டோம்னா நான் சீக்கிரமா கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ இப்ப கேட்கறதுனால நான் கண்டிப்பா அதை மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதனால நான் சொல்றேன், 2 lines நோட் எடுத்து அந்த 2 லைன் டச் ஆகுற மாதிரி எழுதுங்க. கீழே வர லைன் எல்லாமே அந்த 2 linesக்கு கீழே வருதா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். லாங்குவேஜ் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன்ன்றது ரொம்பவே முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி உங்களோட மார்க் சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா மார்க் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங். சேம் டயலாக் சரிங்களா. நல்லா எழுதுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்க் எல்லாம் கிடைக்காது, கிடைக்கிற மார்க் ஃபுல்லா கிடைக்கும். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங் என்ன பண்ணும் நான் இப்போ சொல்லிட்டேன். நல்லா எழுதுறீங்கன்னா ஓகே, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் வந்து நான் ஸ்கிரிபிள் பண்ற மாதிரி இருக்குன்னா நீங்க 2 lines நோட்ல இந்த 5 days ப்ராக்டிஸ் எடுங்க. 5 days கூட இல்லைங்களா, 4 days நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க. ப்ராக்டிஸ் எடுத்துட்டு கரெக்டா கேப் விடுறீங்களா, ஒரு வார்த்தைக்கு நடுவுல ஒரு ஃபிங்கர் இல்லைனாலும் கொஞ்சமாவது கேப் விடுறீங்களா. கச்சாமுச்சான்னு எழுதக்கூடாது சரிங்களா, கொஞ்சம் நீட்டா. இது எல்லாமே வீட்டுல எழுதும் போதே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதனாலதான் இன்னைக்கு தரேன் 7ஆம் தேதி. ஏன் தரேன்னா இன்னிலேதான் நீங்க ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸாமுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். செகண்ட் திங், நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து ஏதாவது எழுதும் போது லேசா தப்பு பண்ணிட்டோம்னு வைங்க, நம்ம வந்து ஒயிட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, பெலிகன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலவங்க வந்து இங்க் எரேசர்ஸ் கூட எடுத்து போகக்கூடாது சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல, அது மட்டும் உங்க ஸ்டாஃப்ஸ் கேட்டுக்கோங்க. இங்க் எரேசருமே நல்ல இங்க் எரேசர் யூஸ் பண்ணுங்க. நீங்க அந்த ஷீட்டை வந்து கிழிச்சிடக்கூடாது சரிங்களா. நார்மலா நல்ல இங்க் எரேசரை யூஸ் பண்ணுங்க. இது எதுவுமே இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு பென்சில் எடுத்து லேசா ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட், நான் அதே வீடியோல காமிக்கிறேன். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சைட்ல இருக்கும் பாருங்க சரிங்களா. நல்லா அந்த லெட்டரே நல்லா பாக்ஸ் போட்டு நல்லா ஷேட் பண்ணி வச்சுட்டு கரெக்ஷன் பண்ற டீச்சர் கிட்ட நீங்க பாருங்க நான் தப்பு பண்ணி வச்சிருக்கேன் நீங்களே காமிக்காதீங்க. நீங்க தப்பு பண்ற வார்த்தைய லேசா ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணீங்கன்னா அது வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க அவ்வளவா. அதை வந்து அவங்க பாஸ் பண்ணி போயிடுவாங்க. நீங்க நல்லா கிரையான்ஸ் எடுத்து ஷேட் அடிக்கிற மாதிரி பென்சில ஷேட் அடிச்சு வச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல நீங்க தப்பு பண்றீங்கன்ட்டு. ஸோ அந்த மிஸ்டேக் கண்டிப்பா செய்யாதீங்க. நீங்க எதுவுமே தப்பு பண்ணாம எழுதணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான், நீங்க எதுவுமே தப்பு பண்ணாம எழுதணும். எழுத முன்னாடி ஒரு செகண்ட் மனசுக்குள்ள அதை கம்ப்ளீட்டா ஓரல் சொல்லுங்க, அதை அப்படியே எழுதுங்க சரிங்களா. நடுவுல ஒருவேளை தப்பு வரும், எல்லாருமே இது வரும். அது மாதிரி தப்பு வந்துச்சுன்னா ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க. பென்சில் எடுத்து சின்னதா ஒரு கட்டு, அது அவங்களுக்கே தெரியக்கூடாது, ஆனா நீங்க கட் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க சரிங்களா. அண்ட் தேர்ட் விஷயம், எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் கொஸ்டின் நம்பர் கரெக்டா எழுதுறீங்களான்னு பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம 1 mark எழுதுவோம், ஆப்ஷன்ஸ் எழுதி தான் எழுதுவோம். ஆப்ஷன்ஸ் எழுதி கொஸ்டின் நம்பர் எழுதி ஆப்ஷன் எழுதி பக்கத்துல உங்களோட ஆன்சர் என்னன்னு எழுதணும். ஆன்சரை பார்த்து தான் எழுத போறீங்க. இதுல நிறைய பேர் பிரச்சனை பண்றீங்க, பார்த்து எழுதும் போது மிஸ்டேக்ஸ் பண்றீங்க. ரொம்ப பயப்படாதீங்க. பயம் என்ன பண்ணும் தெரியுமா, நம்ம குட்டி குட்டியா மிஸ்டேக்ஸ் பண்ண வைப்போம். நமக்கே தெரியாதது, அதான் விஷயம். நமக்கே தெரியாம நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அதுக்கு இடம் கொடுக்காதீங்க சரிங்களா. ஸோ 1 word. ஸோ 2 mark வந்து ஃபர்ஸ்ட் அந்த 16ல இருந்து 21 வரைக்கும் இருக்கிறத நீங்க சீக்கிரமா எழுதிடலாம். உங்களால பாயிண்ட் வச்சு எழுத முடியுற மாதிரி கொஸ்டின் வந்தா பாயிண்டா எழுதுங்க. நம்ம பேராகிராஃபா எழுதுறத விட பாயிண்ட் வச்சு எழுதுங்க. ஒரு 2 mark முடிச்சோன்னா கண்டிப்பா ஒரு அண்டர்லைன் பண்ணிடுங்க. நமக்கு டபுள் அண்டர்லைன் பண்ண டைம் இருக்கும்,
செக்கிங் டைம்ல நான் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ போட்டிருக்கேன். இல்லை நீங்க செக் பண்ற டைம்ல டபுள் அண்டர்லைன் பண்ணிடுங்க. பட் ஒரு கொஸ்டின் முடிஞ்சோன்னா கண்டிப்பா ஒரு லைன் டக்குன்னு ஸ்கேல் எடுத்து ஒரு லைன் நீங்க பண்ணிடுங்க. ரொம்ப அழுத்திட்டு ஆர்க்கெல்லாம் வரையாதுங்க. நார்மலா ஒரு லைன் வரைங்க. சரிங்களா? உங்களோட இம்ப்ரெஷன் வந்து பின்னாடி பேஜ்ல வரக்கூடாது. அடுத்தது 3 மார்க் பார்ட் வரலாம். 3 மார்க்ல நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வச்சு எழுத முடியும்னா இங்கேயும் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க ஆல்வேஸ். 5 மார்க் விட்டுருங்க. 2 மார்க் 3 மார்க்ல உங்களால பாயிண்ட்ஸ் வச்சு எழுத முடியும்னா பாயிண்ட்ஸ் வச்சு எழுதுங்க. ஒரு ஹெட்டிங் கொடுக்க முடியும்னா இப்போ கொஸ்டின்ல ஒரு சிலதுக்கு ஹெட்டிங் வரும். அந்த ஹெட்டிங் எடுத்து எழுதி அதுக்கு ஒரு டபுள் அண்டர்லைன் கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ப்ரெசன்டேஷன். உங்களோட ஆன்சர் ஷீட்டை எக்ஸாம்ல பார்க்கும்போது அவங்களுக்கு ஓகே நல்லா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தோணும். அடுத்த 3 மார்க்ல வந்து அழகிட்டு வாய்ப்பாடு வருது. ஸோ டேப்லோ காலம் வரைஞ்சே செய்யுங்க. நான் அழகிட்டு வாய்ப்பாடு ஒரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து 5 மார்க். 5 மார்க் வந்து நீங்க கடிதம் ஒண்ணு எழுதுவீங்க. அப்புறம் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுவோம். சரிங்களா? ஸோ காட்சியை கண்டு கவிஞர் எழுத நீங்க பாயிண்ட்ஸ்ல தான் எழுதுவீங்க. கடிதம் வந்து ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. ஸோ கடிதம் கட்டுரையோட ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும். இப்ப நண்பனுக்கு எழுதுறோம்னா அன்புக்குரிய அது மாதிரி எழுதுவோம். லாஸ்ட்ல ஒரே மேல் முகவரி எழுதுவோம். ஃபார்முலா எழுதுறதுனா விடுனர் பெறுனர் இது எல்லாமே நீங்க எழுதணும். ஸோ இதெல்லாம் நீட்டா மேல ஹெட்டிங் சைட்ல போட்டு அதுக்கப்புறம் வர மாதிரி வீட்லயே எல்லாமே எழுதி பாருங்க. நான் ஆல்ரெடி கடிதம்க்கு அண்ட் பிக்சர் கொஸ்டினுக்கு எல்லாமே டைம் கொடுத்துருக்கேன். டைம் ஸ்லாட்ல அதுபடி கரெக்டா எழுதி பாருங்க. உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. இதெல்லாம் நீங்க கரெக்டா செய்யும் போது டைம் மேனேஜ்மெண்ட் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். சரியா? அடுத்தது என்னது? அது இல்லாம நெக்ஸ்ட் நீங்க வந்து மொழிபெயர்க்க எழுதுறீங்கன்னா ஒருவேளை மொழிபெயர்க்க எழுதுறீங்கன்னா கரெக்டா இங்கிலீஷ்ல அதை படிச்சு அதை முதல்ல தமிழ்ல நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்க. சென்டென்ஸ் கரெக்டா ஃபார்ம் ஆனோன்னு எழுதி பாருங்க. இதுல பண்ற மிஸ்டேக் என்னன்னா ஒரு வார்த்தைக்கும் நீங்க அந்த டைம்ல மாத்தி எழுதாதீங்க. ஃபுல் சென்டென்ஸ் படிங்க. படிச்சுட்டு மனசுல அதை வந்து சொல்லி பாருங்க. உங்களுக்கு கரெக்டா ஃபுல்லா சொல்லிட்டீங்கன்னா அதை எழுதுங்க. நடுவில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஓகே. அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ். ஸோ 8 மார்க்ஸ் நமக்கு டைம் எடுக்கும். அதோட ப்ரெசன்டேஷன் சூப்பரா சைட் ரைட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க எழுதும் போது கண்டிப்பா உங்களால சூப்பரா பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சிருக்க முடியும். இன்னொன்னு பாயிண்ட் வைஸா படிக்கும் போது நமக்கு நல்லா ஞாபகத்துல நிற்கும். நம்ம மறக்க மாட்டோம். ஒரு பெரிய பேராகிராஃபை பார்க்கும்போது இவ்வளோ லைன்ஸ் இருக்கு அவ்வளோ படிக்கணுமான்னு தோணும். பட் நீங்க பாயிண்ட் வைஸ் அதை மாத்திட்டீங்கன்னா படிக்காதவங்களுக்கு கூட அது ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் சைட்ல வந்து காமிச்சிருந்தேன் இல்லையா? ஸ்ட்ரைக் அவுட் பண்றதை எப்படி பண்ணணும் அண்ட் அந்த 2 லைன்ஸ்ல எப்படி எழுதணும் அண்ட் வந்து ஹெட்டிங் போட்டு எப்படி எழுதணும் இது எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. அண்ட் நம்ம பேப்பர்ல வந்து ஒரு இங்க் தான் யூஸ் பண்ணும். எதர் ப்ளூ ஆர் பிளாக். நம்ம ஆல்வேஸ் பிளாக் சூஸ் பண்ண மாட்டோம். ப்ளூ தான் எழுதுவோம். ஸோ உங்களோட பென்சிலை நல்ல பென்சிலா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பேலன்ஸ் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சரியா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.